ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நாம் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமுக்கான அல்டிமேட் டெஸ்ட் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். போலீஸ் வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்கள் மூலையை போலீஸ் மாதிரி ஷார்பன் பண்ணுறதுக்கு தான் இந்த டெஸ்ட் சீரிஸ் இருக்க போகுது. இந்த டெஸ்ட் சீரிஸில் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமி, இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்தியன் ஜாகிரஃபி, அப்புறம் மென்டல் எபிலிட்டி, இதில் இருந்து தான் மிக்சடு கொஸ்டினாக இருக்க போகுது. வரப்போகிற எஸ்ஐ எக்ஸாம் ஈஸியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். நம்ம டெஸ்ட் சீரிஸை நீங்கள் அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் எடுத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி இந்தியன் எக்கனாமி, இந்தியன் பாலிட்டி, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு டெஸ்ட் சீரிஸ் போட்டிருக்கோம். அது இன்னும் பார்க்காதவங்க, அட்டன் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்ஸ் எடுக்கிறவங்கள நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அக்பரின் நவரத்னங்களில் யார் பொருளாதார அமைச்சர் ஆவார்? சரியான பதில் தோடர்மால். 50%-இன் 25% எவ்வளவு? சரியான பதில் 12.5%. 2, 6, 12, 20 இந்த தொடரில் அடுத்த எண் என்ன? சரியான பதில் 30. முதல் பொது தேர்தல் இந்தியாவில் எப்போது நடந்தது? சரியான பதில் 1951ஆம் ஆண்டு. கோதாவரி ஆறு பாயும் மாநிலம் எது? சரியான பதில் மகாராஷ்டிரா மாநிலம். மாநில அரசமைப்பை இயக்கும் நிர்வாக தலைவர் யார்? சரியான பதில் ஆளுநர். இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் எந்த பகுதியின் கீழ் அடங்கும்? பகுதி 3. கிராமப்புறங்களில் வறுமையை குறைப்பதற்கான முக்கிய திட்டம் எது? சரியான பதில் MGNREGA. இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் ஆளுநர் யார்? சரியான பதில் ஓஸ்போர்ன் ஸ்மித். இந்தியாவில் 5 ஆண்டு திட்டங்கள் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டன? சரியான பதில் 1951ஆம் ஆண்டு. இந்தியாவில் முதலில் போர்க்கப்பல் உருவாக்கிய வம்சம் எது? சரியான பதில் சோழர்கள் வம்சம். 48, 24, 12, 6 இந்த தொடரில் அடுத்த எண் என்ன? சரியான பதில் 3. ஒரு நபரின் தற்போதைய வயது 50. 5 ஆண்டுகளுக்கு முன்னால் அவரது மகனின் வயதின் 3 மடங்கு எனில் மகனின் தற்போதைய வயது என்ன? கமெண்டில் நீங்களே ஆன்சர் பண்ணிடுங்க. இந்தியாவில் முதல் பொது நாணயம் அறிமுகப்படுத்திய மன்னர் யார்? சரியான பதில் சந்திரகுப்த மௌரியர். மௌரிய பேரரசின் தலைநகர் எது? சரியான பதில் பாட்டாலிபுத்ரா. இந்தியாவின் கிழக்கில் அமைந்துள்ள மாநிலங்களில் மிகப்பெரிய நிலப்பரப்பு கொண்டது எது? சரியான பதில் அருணாச்சல பிரதேசம். இந்தியாவில் மிகப்பெரிய கடற்கரை எது? சரியான பதில் மெரினா கடற்கரை. இந்திய அரசியலமைப்பின் படி சட்டங்களை அறிவிக்க பெறும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? சரியான பதில் பாராளுமன்றம். இந்தியாவில் நிதி கொள்கையை நிர்ணயிக்கும் அமைப்பு எது? சரியான பதில் இந்தியன் ரிசர்வ் வங்கி. இந்தியாவில் மொத்த வேளாண் உற்பத்தியில் அதிக பங்கு வகிக்கும் மாநிலம் எது? சரியான பதில் உத்தரப்பிரதேசம். இந்தியாவில் சிவாஜி எந்த வம்சத்தை உருவாக்கினார்? சரியான பதில் மராத்தியர் வம்சத்தை உருவாக்கினார். முதலாம் உலகப்போர் எப்போது முடிந்தது?
இதற்கான சரியான பதில் 1918ஆம் ஆண்டு. இந்தியாவில் மிகப்பெரிய வானூர்தி நிலையம் எது? சரியான பதில் டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி ஏர்போர்ட். இந்தியாவில் மிகப்பெரிய தீவு எது? சரியான பதில் அந்தமான். 2, 5, 10, 17, 26 இந்த தொடரின் அடுத்த எண் எது? சரியான பதில் 37. 60%-இன் 40% எவ்வளவு? இதற்கான சரியான பதில் என்னன்னு நீங்கள் கமெண்டில் டெக்ஸ்ட் பண்ணிடுங்க. இந்தியாவின் மாநில ஆளுநரை பதவி நீக்கம் செய்ய யார் அதிகாரம் கொண்டவர்? சரியான பதில் குடியரசுத் தலைவர். மாநில சட்டசபையின் உறுப்பினர்களை யார் தேர்ந்தெடுக்கிறார்கள்? சரியான பதில் மக்களின் வாக்கு. மிகவும் அவசியமான பொதுப்பணிகள் அதாவது எசென்சியல் கமோடிட்டி ஆக்ட்ஸ் எந்த ஆண்டில் கொண்டு வரப்பட்டது? சரியான பதில் 1955. இந்தியாவின் மொத்த நுகர்வில் அதிக பங்கு வகிக்கும் துறை எது? சரியான பதில் சேவைத்துறை. இந்தியாவின் முதலில் திறந்த பொருளாதார முறை எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? சரியான பதில் 1991ஆம் ஆண்டு. 2, 3, 5, 8, 12, 17 இந்த தொடரின் அடுத்த எண் என்ன? சரியான பதில் 23. ஒரு வேலையை 8 பேர் 12 நாளில் முடிக்கிறார்கள். இதே வேலையை 16 பேர் செய்ய எவ்வளவு நாள் எடுக்கும்? சரியான பதில் 4 நாட்கள். இந்திய ரிசர்வ் வங்கி எந்த ஆண்டில் தேசியமயமாக்கப்பட்டது? ஆயிரத்தி 1949ஆம் ஆண்டு. இந்திய அரசியலமைப்பில் அமைச்சரவை பொறுப்பு எந்த நாட்டின் அரசியலமைப்பில் இருந்து பெற்றுக்கொள்ளப்பட்டது? சரியான பதில் பிரிட்டன் நாட்டிலிருந்து. இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவு மாநிலங்களுக்கான அவசர நிலையை விவரிக்கிறது? சரியான பதில் பிரிவு 356. இந்திய உச்ச நீதிமன்ற நீதிபதி எத்தனை வயது வரை பதவியில் இருப்பார்? சரியான பதில் 65 வயது வரை. இந்தியாவில் முதல் முஸ்லிம் ஆட்சி அமைத்தவர் யார்? சரியான பதில் குத்புத்தீன் ஐபக். இந்தியாவில் கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சத்தைச் சேர்ந்தவர்? சரியான பதில் விஜயநகரர்.